ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரயில்வேல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இல்ல ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா, நம்ம எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த ஜோனுக்கான வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இனி ரயில்வேல என்ன பண்ண போறாங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா ஜோனையும் மெர்ஜ் பண்ணி ஒரே வெப்சைட்டுக்கு கீழே வந்து கொண்டு வர போறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். RRB has launched a new unified RRB website for all recruit related information across all railway recruitment boards. நியூ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா rrb.indianrailways.government.in. அதாவது RRB சென்னைக்கு தனி வெப்சைட், பெங்களூருக்கு தனி வெப்சைட்னு ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வெப்சைட் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி rrb.indianrailways.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்து கொண்டு வர போறாங்க. Websites of all 21 RRBs have now been merged into this single portal. Candidates can access notification, application link, result, notices and recruitment update from one place. இந்த ஒரு இடத்துலயே நீங்க நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம், ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கலாம், ஏதாவது ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்றாங்கனாலும் அந்த நோட்டீஸையும் இந்த வெப்சைட்ல இருந்தே நீங்க செக் பண்ணிக்கலாம். Existing regional RRB websites will remain operational only till 31st July 2026. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய RRB zone இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31st ஜூலை வரைக்கும் தான் அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓபன்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஜோனுமே இந்த indianrailways.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்துரும். ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. அனைத்து ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியங்கள் தொடர்பான ஆட்சேர்ப்பு தகவல்களை ஒரே இடத்தில் வழங்குவதற்காக RRB புதிய ஒருங்கிணைந்த இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் எதுனா rrb.indianrailways.government.in. இனி ரயில்வேல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ரிசல்ட்டா இருக்கட்டும், எல்லாமே இதுலதான் நாம பாக்குற மாதிரி இருக்கும். இதுலதான் நாம போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 21 RRBகளின் இணையதளங்களும் தற்போது இந்த ஒரே தளத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் அறிவிப்புகள், விண்ணப்ப இணைப்புகள், முடிவுகள், அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு புதுப்பிப்புகளை ஒரே இடத்தில் பெறலாம். தற்போதுள்ள மண்டல RRB இணையதளங்கள் 31 ஜூலை 2026 வரை மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும். இப்ப தனித்தனியா ஒவ்வொரு RRB இருக்கு இல்லையா, RRB சென்னை, பெங்களூர்னு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூலை 31 வரை மட்டும்தான் செயல்பாட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே எதுக்குள்ள வந்துரும் அப்படின்னா rrb.indianrailways.government.in குள்ள வந்துரும். நீங்க இனி ரயில்வேல ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க, ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் பார்க்கணும், இல்ல ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போதான் மேம் நான் புதுசாக ரயில்வே படிச்சுட்டு இருக்கேன், SSC படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் சேஞ்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷத்துல இருந்து நான் ரயில்வேக்கு படிக்க போறேன், வரக்கூடிய SSC எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ரயில்வேல இருந்து அடுத்தடுத்த வருஷத்துல என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுபடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க, இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வே, SSC, பேங்கிங்னு எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ NTPC UGக்கான CBT 1 எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. CBT 1ஓட ஆல் ஷிஃப்டோட கொஷின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 99. அதே மாதிரி இப்போ NTPC UGல லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. இப்போ NTPC போற ஸ்டூடெண்ட் நீங்க 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2499 பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ்னு மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ ரயில்வேல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸும் வச்சு அதுக்கான ரிசல்ட்டும் வச்சு டிவி மெடிக்கல் எல்லாமே கண்டக்ட் பண்ணி போஸ்டிங்கும் போட்டுட்டு இருக்காங்க. உங்க சைட்ல இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்தந்த லெவலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிஇடிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அடுத்த ரிட்டன் டெஸ்ட் சிபிடி 2க்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா சிபிடி 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அது மாதிரி என்டிபிசியோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து படிங்க. மெட்டீரியல்ஸ் இல்ல, என்கிட்ட கிளாஸ் இல்ல அப்படின்னு இருக்காம கரெக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.